தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இந்த ஆலோசனையில் முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? இந்த தருணத்தில் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம்? விரிவாக பதிவு பண்ணுங்க. இடைக்கால பட்ஜெட் குறித்து நிதி அமைச்சர், தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். சமீபத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்தபடியாக பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும், புதிய அறிவிப்புகளாக என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படின்னு இப்ப அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஒரு இறுதி வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்டின் இறுதி வடிவம் குறித்து தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்திட்டு இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்ல புதிய அறிவிப்புகள் என்னென்ன அறிவிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்திட்டு வராரு. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.